நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக வக்ஃப் வாரிய உறுப்பினர்களால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். நேற்று முன்தினம் பொறுப்பேற்ற பின் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது தடையில்லா சான்று வாங்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் நிறுத்த இருக்கின்றோம் என்று சொன்னோம். அதிலே ஒரு சிலர் வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்வதற்கு இது வழிவகுத்து விடுமோ என்ற சந்தேகத்தோடு எங்களுக்கு கேட்டார்கள். இந்த தடையில்லா சான்றுக்கும் வக்ஃபு சொத்துக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே தடையில்லா சான்று என்று கொடுப்பதே வக்ஃபு சொத்து இல்லை. இதில் பதிவு செய்வதற்கு வக்ஃபுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கொடுப்பதுதான். இது எப்படி ஏற்பட்டது என்றால், புரோஃபார்மாவில் எங்களுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையிலே 1958 நடைபெற்ற சர்வேயின் அடிப்படையில் அந்த புரோஃபார்மாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் வக்ஃபு சொத்துக்கள் ஜீரோ வேல்யூ ஆக்கி அதை பதிவு செய்யக்கூடாது என்று பத்திரப்பதிவு துறைக்கு வக்ஃபு வாரியத்தின் சார்பாக அனுப்பப்பட்டது. ஆனால் அதிலே அந்தந்த சர்வே நம்பர்களிலே எவ்வளவு பரப்பளவு என்பது சரியாக தெளிவாக கொடுக்கப்படாததால் ஒரு சில இடங்களிலே தமிழகத்திலே ஒரு சர்வே நம்பர்ல சப்டிவிஷன் ஆகிருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியா போக மிச்ச ஏரியாவும் பதிவு பண்றதற்கு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் தடை இருந்ததால் வக்ஃபு வாரியங்களை அணுகினார்கள். அவர்களுக்கு உடனடியாக அந்த எங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து ஆவணங்களுடைய அடிப்படையிலே இந்த சர்வே நம்பரிலே இத்தனை பகுதி மட்டும்தான், இவ்வளவு ஏரியா மற்றும் பரப்பளவு மட்டும்தான் எங்களுடையது, ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பரப்பளவிலே பத்திரம் செய்வதில் எதுவும் எங்களுக்கு தடை இல்லை என்று தடையில்லா சான்று வழங்கி வந்தார்கள். இது பொதுமக்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும், சிரமத்தை கொடுக்கும் என்பதால் அரசுக்கு தெரிவித்தும் உடனடியாக தமிழ்நாடு அரசு திரும்ப சர்வே பண்ணுவதற்காக 30 பதிவு செய்யப்பட்ட சர்வேயர்களை தமிழக அரசு நியமித்து இதற்காக கடந்த ஆண்டு 2 கோடி ரூபாய், இந்த ஆண்டு ரூபாய் நிதியும் ஒதுக்கி நவீன தொழில்நுட்பத்திற்குரிய அந்த அளவை இயந்திரங்களை எல்லாம் வக்ஃப் வாரியத்திற்கு கொடுத்து அந்த பணிகள் முழுவீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் வாரிய உறுப்பினர்களெல்லாம் அன்றைக்கு முடிவு செய்தோம், இந்த பணி ஓரளவு முடியக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த பணி இன்னும் முடியாவிட்டாலும் எங்கெல்லாம் அந்த தடையில்லா சான்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கான அந்த பகுதியிலே அளவையெல்லாம் விரைவாக முடித்துவிட்டு வரக்கூடிய கூட்டங்களிலே அந்த தடையில்லா சான்று நாம் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று. இந்த தடையில்லா சான்று வக்ஃபு நிலத்துக்கு கொடுக்க முடியாது. ஏற்கனவே வக்ஃபு நிலம் இல்லை என்று சொல்லிதான் அதை கொடுக்கின்றோம். அதை வாங்கி அவர்கள் பத்திரவு செய்கிறார்கள். வக்ஃபு நிலம் இல்லை என்று சொல்லும் போது அதை நாம ஏன் கொடுக்க வேண்டும்? நம்மளையே அவங்க தேடி வரணும்? அவங்களுக்கு அந்த அசௌகரியம் எதற்காக இருக்க வேண்டும்? ஒருவர் தனிநபர் அவருடைய சொத்தை விற்பதற்கு போகின்ற போது பத்திரப்பதிவு அலுவலகத்திலே இது வக்ஃபு என்று இருக்கு, நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு என்ஓசி வாங்கிட்டு வாங்க, தடையில்லா சான்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா அவர் அதனால் பாதிக்கப்படுவார். அவருடைய அவசரத்துக்கு அந்த சொத்தை விற்பதற்கு அவருக்கு காலதாமதம் ஆகும். இதை நாம் உடனடியாக சர்வே செய்துவிட்டு நம்முடைய சொத்துக்களை மட்டும் நாம் அடையாளம் கண்டு அதை நாம் தடை செய்துவிட்டு அதிலே ஜீரோ வேல்யூ ஆக்கிவிட்டு அதை பத்திரம் செய்வதற்கு பதிவு செய்வதற்கு தடை விட்டுவிட்டு மற்றவர்களெல்லாம் அந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தவிர வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது தொடர்ந்து பத்திரம் பதிவு செய்வதற்கு வழிவகுத்து வருமானால் நிச்சயமாக அதை தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் அனுமதிக்காது. ஆக்கிரமிப்பிலிருந்து சொத்துக்களை மீட்கக்கூடிய பணியை இன்னும் தீவிரம் காட்டுவோம். ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள், பெரும்பாலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. அதை மீட்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கு. அதை விரைவாக மீட்கக்கூடிய வழியிலே செயல்படுவோம். வளர்ச்சி பணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து, எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது, அந்த தேவைகளின் அடிப்படையிலே இதெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்படுவோம். இதில் வக்ஃபு சொத்துக்களை இந்த தளர்ச்சியின் மூலமாக ஏதாவது பதிவு செய்து விடுவார்கள் என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தால் நிச்சயமாக வக்ஃபு சொத்தை இதுவரைக்கும் வக்ஃபு சொத்தை பதிவு செய்வதற்கு தடையில்லா சான்றும் வழங்கவில்லை, வழங்கவும் முடியாது. வக்ஃபு இல்லை என்று தான் கொடுத்துட்டு இருக்கோமே, அதை நம்ம கொடுக்கிறது அந்த பொதுமக்கள், அந்த நில உரிமையாளர்கள் வாரியத்தை அணுகக்கூடிய ஒரு அசௌகரியத்தை தடுக்க வேண்டும். அதற்கு
நாம் விரைவாக அந்த சர்வேயை முடிச்சுட்டு அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வாரிய கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வாரிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்தோம். சார், அமைச்சரவையில ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக சாத்தியமுள்ள 3 மாநிலத்துக்கும் 5 மாநிலத்துக்கு கூட இன்றைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாத நிலையில இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. தொடர்ந்து இந்த கடற்கரை மீனவர்களை கோடிக்கணக்கில் அபராதம் விதிச்சாங்க. 6 மாசம் ஒரு பெருந்தொகையா சமீபத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. ஃபைன் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில். அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்றது கடந்த 10 ஆண்டுகளா இப்ப ஒரு 3 மாதமாகவும் சரி, இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவதுங்கிறது அதிகமாயிடுச்சு. கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டப்ப அவங்க விடுவிக்கப்படுவாங்க, படகு விடுவிக்குவாங்க. இப்ப படகுல விடுவிக்கிறதில்ல, அவங்கள படகுகள்லாம் அங்கே சேதமடைஞ்சு ஏலத்துக்கு விட்டுறாங்க. அதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். கடந்த காலங்களில் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது. இப்ப நீதிமன்றங்கள்ல சிறை தண்டனை விதிக்கிறாங்க, அபராதம் விதிக்கிறாங்கன்னு சொன்னா இந்திய அரசு இதை கண்டிக்கவில்லை. நம்முடைய பிரதமர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசை கண்டித்தால் நிச்சயமாக இந்த கைது செய்யப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இது தடுக்கப்படும். இந்தியா சொல்றதை கேட்காத நிலையில அவங்களுடைய அரசு இல்லை. ஆனால் இந்திய அரசு அவர்களை வலியுறுத்துவது கிடையாது. மது ஒழிப்பு பெண்கள் மீதான பாலியல் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே ஆமா எங்களுடைய கட்சியில இருந்து மகளிர் வைத்து நடத்துவதால் உங்களுடைய கட்சியில மகளிர் அனுப்பணும்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய தேசிய மகளிர் தலைவி அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய மாநாட்டு தான் ஏற்கனவே எங்களுடைய கொள்கையா தானே. அவரே நேற்று சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட நீங்க எல்லாத்தையும் கேட்காதீங்க, இது முதல்வர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நாங்கள் எங்களுடைய விருப்பம் அவர் துணை முதல்வராக வர வேண்டும்.